நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சினுக்கிறோம். அப்பா இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய காரியமாய் நாங்கள் வந்திருக்கும் பொழுது சுவாமி, நீர் இந்த இடத்திலே பிரசன்னமாய் இருந்து கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை என்னும் அன்னாவினால் அடியாளை நிரப்பி நீர் பேசும். அப்பா ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒன்று வெறுமனை திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். நீரே தொடக்கம் முதல் முடிவு வரை காத்துக்கொள்ளும். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் ஏற்படாதபடி நீர் காத்துக்கொள்ளும். உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜெபத்தின் மேன்மை. ஜெபத்தின் மேன்மை என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். முதலாவது, ஜெபம் என்றால் என்ன, அதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் என்பது கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை உண்டாக்குவது தான் ஜெபம். நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் அந்த தேவைகளை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் அது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஜெபம் தான் ஆண்டவரையும் மனிதனையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது. அதனால் அந்த ஜெபத்தின் மேன்மையை பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இதில் முதலாவது நாம் தியானிக்க வேண்டியது, யாரெல்லாம் வேதத்தில் நிறைய பேர் ஜெபித்தாங்க. அதில் நான் ஒரு 5 பேரை எடுத்திருக்கிறேன். அதில் முதலாவது ஆபிரகாம் தேவ சந்நிதியில் ஜெபிக்கிறான். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும். ஆதியாகமம் 15 2 முதல் 5 வசனங்கள். அவன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. ஆபிரகாம்னு கிடையாது, அப்போ அவனுக்கு ஆபிராமன் பேர் தான் இருந்துச்சு. கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாக்கிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரன் கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். அவன் என்ன சொல்கிறான்? எனக்கு பிள்ளை கிடையாது, இவனை நான் பிள்ளையாக எடுத்துக்கிடலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறான். தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். வீட்டில் பிறக்கிற பிள்ளை எனக்கு சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அப்போ கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார் பாருங்க. இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவைகளை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். இப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவன் கேட்ட ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். அடுத்தாப்பில் யார் ஜெபம் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது மோசே. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை அந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 15 22லிருந்து 27 வரைக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி செல்லும் பொழுது சூர் வனாந்திரத்தின் வழியாக அவர்கள் வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது அவங்களுக்கு தண்ணி 3 நாள் அலைஞ்சும் அந்த வனாந்திரத்தில் அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. அதுக்கப்புறம் அவங்க எங்கே வராங்கன்னா மாராவிற்கு வருகிறார்கள். மாராவுக்கு வந்தபோது அந்த தண்ணி எப்படி இருக்கிறது? கசப்பாக இருக்குது. குடிக்கணும்னு போகும்போது அந்த தண்ணி எப்படி இருக்குதாங்க? கசப்பாக இருக்குது. உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே இடத்துல போய் முறையிடுறாங்க, எங்களை இப்படி கூட்டிகிட்டு வந்து கொல்றதுக்கா என்று சொல்லி மக்கள் என்ன செய்கிறாங்க? முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். 25ஆவது வசனம், அவன் கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறான்? கூப்பிடுகிறான், ஆண்டவரே இப்போ தண்ணியிலையே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்போ கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து என்ன சொல்கிறார்? நீங்கள் இதெல்லாம் செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லிடுறார்.
அப்படி கர்த்தர் என்ன செய்கிறார், மோசையோடு பேசி அவனுடைய கலக்கத்தையும் மக்களுக்கு உடனே அந்த நேரத்தில் ஒரு உதவியையும் செய்கிறார். மூன்றாவது அன்னாளின் ஜெபம். இது நமக்கு தெரிஞ்ச ஜெபந்தான், அடிக்கடி கேட்ட ஜெபந்தான். இது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் அவள் எங்கே போகிறா, சீலோ என்ற இடத்திற்கு என்ன செய்கிறாங்க, குடும்பமாக வழக்கமாக போய் அங்கே பலியிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்கிறது பழக்கம். அதன்படி அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது அன்னாள் ரொம்ப துக்க முகமாக இருந்து அவள் என்ன செய்கிறா, நேரே போய் அந்த தேவாலயத்தில் அழுது தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி அழுது ஜெபம் பண்ணுறாள். அதை தான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பொழுது அவள் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கிறா என்பதை நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அப்படி அவள் அழுது, அது 10ஆவது வசனத்தில் பாருங்கள், அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அழுது மனங்கசந்து கர்த்தருடைய சமூகத்தில் இந்த 2 காரியத்தை சொல்கிறார். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தர வேண்டும், அந்த பிள்ளையை நான் என்ன செய்வேன், உமக்கென்று ஒப்பு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவன் தலையில் ஒரு நாள் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அதை ஆண்டவர் என்ன செய்தார், அங்கீகரித்து அவளுக்கு சாமுவேல் என்ற ஒரு குமாரனை கொடுத்தார். அடுத்தது சாலமோனின் ஜெபம். இது எங்கே இருக்குன்னா 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல், 2வது ராஜா தாவீது. தாவீதுக்கு பின் தாவீது சாலமோனை தேர்ந்தெடுத்து சாலமோனை என்ன செய்கிறாங்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அப்போ அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது கர்த்தர் அவனிடத்தில் கேட்கிறார். அந்த வசனத்தை பாருங்கள், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். உடனே சாலமோன் என்ன சொல்கிறான் பாருங்கள், 9ஆவது வசனத்தில், உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையேற்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். இந்த மக்கள் ஏராளமாக இருக்காங்க, இவங்களை நியாயம் விசாரிக்கணும்னா எனக்கு உம்முடைய ஞானம் தேவைன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்குறான். ஆண்டவர் கேட்ட உடனே உனக்கு நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள்னு சொன்ன உடனே அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். அப்படி ஆண்டவரிடத்தில் அவன் கேட்டதை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். சாலமோன் இந்த காரியத்தை 10ஆவது வசனம், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் கேட்கும் பொழுது அவருக்கு உகந்த ஜெபத்தை எடுத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் அதுக்கு என்ன செய்தார், பதிலளித்தார். அது 1 ராஜாக்கள் 3 12 13 அந்த சொல்லப்பட்டிருக்குது. உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லி அவனுக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்தார். அவன் விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்ததாக இருந்ததால் அந்த நாட்கள் அவனுக்கு மகிமையின் நாட்களாக இருந்தது. 5வது யாபேசின் ஜெபம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அவன் தாய் இவனை நான் துக்கத்தோடு பெறுறேன்பா, அப்படி ஒரு சூழ்நிலையில் அவள் அந்த பிள்ளையை பெறுறா. ஆனால்
அந்த பிள்ளை எல்லா சகோதரர்களை காட்டிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். எப்படின்னா அவன் கர்த்தரோடு இருந்தான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். எப்படி? 10வது வசனம். அதில் 5 காரியங்கள் அவன் கேட்குறான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, முதலாவது தன்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்குறான். 2வது என் எல்லையை பெரிதாக்கும்னு சொல்லி கேட்குறான். 3வது உமது கரம் என்னோடு இருக்கட்டும் என்று கேட்குறான். 4வது தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அப்படி தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். 5வது அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி 5 காரியங்களை யாபேஸ் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிறான். எந்த இதெல்லாம்? ஆசீர்வதிக்கணும், எல்லையை பெரிதாக்கணும், உமது கரம் என்னோடு, ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருந்தால் அவர் எல்லா காரியங்களையும் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். தீங்கு என்ன செய்யாது? நம்மை துக்கப்படுத்தாது. அதற்கு நம்மை என்ன செய்வாராம்? விலக்கி காப்பார். தீங்குக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். இந்த 5 காரியத்தை யாபேஸ் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தான். உடனே ஆண்டவர் அதுக்கு அந்த வசனத்திலேயே கடைசியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் நல்லா இருந்து கர்த்தரத்தில் கேட்ட அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உடனே என்ன செய்கிறார்? பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம 5 பேர் ஜெபத்தை நம்ம பார்த்தோம். அதிலிருந்து முதலாவது ஆபிரகாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். எனக்கு சந்ததி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் உன் சந்ததியை நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. மோசே இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தை வெட்டி தண்ணீரில் போட்டால் அந்த தண்ணீர் எப்படி மாறிடுச்சு? மதுரமான தண்ணீராக மாறிடுச்சு. அன்னாளின் ஜெபம். அன்னாள் என்ன செய்கிறார்? தேவ சமூகத்தில் மனங்கசந்து அழுது அவள் ஜெபிக்கிறார். அப்படி அவள் ஜெபிக்கும்போது ஒரு பொருத்தனையோடு ஜெபிக்கிறார். ஆண்டவர் இடத்துல ஸ்பெசிஃபிக்காக கேட்குறான், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்கள் தரணும்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்குறார். அந்த பிள்ளைக்கு என்ன பேர் விடுறார்? சாமுவேல் என்று அவனுக்கு பேரிட்டு அந்த ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுக்குறார். அப்புறம் சாலமோன் கர்த்தர் இடத்துல ஜெபிக்கிறான். சாலமோனை கர்த்தர் ராஜாவாக, இஸ்ரவேலின் ராஜாவாக வைக்கிறார். இப்போ ஏராளமான ஜனக்கூட்டம். அப்போ அவன் என்ன சொல்ற? நன்மை தீமை எனக்கு ரொம்ப ஒன்றும் தெரியாது, இப்படி இந்த மக்களை ஆள முடியும், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்குறான். ஆண்டவருக்கு அது உகந்த விண்ணப்பமாக இருந்துச்சு. உடனே அவர் என்ன செய்கிறார்? நீ கேட்ட ஞானத்தை உனக்கு கொடுக்கிறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவனாக இருப்பதில்லை. ஒருத்தராலும் உன்னோட சண்டலம் போட முடியாது, உன்னோட வீரமாக எதுவுமே செயல்பட முடியாது, உன்னோட ஞானமாக எதுவுமே செயல்பட முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? சாலமோனின் ஜெபத்தை கேட்டு அவன் கேட்காததையும் அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். யாபேசின் ஜெபம், அவன் தாய் துக்கமான ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளையை பெற்று அவனுக்கு யாபேஸ்ன்னு பெயர் விடுறான். ஆனால் கர்த்தர் அவனை தன் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாக மாற்றுகிறார். அப்போது அவன் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். 5 காரியங்களுக்காக ஜெபிக்கிறான். ஆசீர்வதி ஆண்டவரே, எல்லையை பெரிதாக ஆண்டவரே, உமது கரம் என் கூட இருக்கணும்னு சொல்லி கேட்குறான். தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறான். அது தீங்குக்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று ஜெபிக்கிறான். 5 காரியங்களை அவன் ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டு அவனுக்கு என்ன செய்தார்? வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற தேவனாக இருந்தார். இந்த 5 ஜெபங்களை இன்றைக்கு நாம் பார்த்தோம். எப்படியெல்லாம் ஜெபிக்கலாம் என்பதை நம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, முதலாவது ஆபிரகாம் எப்படி ஜெபித்தான்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 12:8 அவன் என்ன செய்கிறான்? பலிபீடத்தை கேட்டு, ஆபிரகாமே ஆண்டவர் தெரிந்து கொண்டு கல்தேயர் தேசத்துலேருந்து அவனை கூட்டிகிட்டு வரார். கூட்டிகிட்டு வரும்போது அவனை எங்கே கூட்டிகிட்டு வராரு? கானானுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது வர்ற வழியில் அவன் கல்தேய நாட்டை கடந்துட்டான். கடந்த பிறகு அந்த இடத்துக்கு வந்த உடனே அவன் என்ன செய்கிறானா? ஆதியாகமம் 12:8 அவன் ஒரு மலையில் போய் ஏறுறான். ஏறி பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அப்போ முதல்ல பலிபீடம் கட்டி ஆண்டவரை துதிக்கலாம். 2வது எலியா என்ன செஞ்சான்? அக்னியை வர வச்சு தேவனே, யெகோவாகிய தேவனே தேவன் என்பதை என்ன செய்கிறான்? நிரூபிக்கிறான். 1 ராஜாக்கள்
18வது அதிகாரத்தில் அவன் என்ன செய்கிறான், நிரூபிக்கிறாங்க. 1 ராஜாக்கள் 18:38வது வசனத்தில், கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வ தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அப்போ ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள், முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அந்த அளவுக்கு அக்கினியை இறக்கி, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினியை இறக்கி யெகோவாகிய தேவனே தேவன் என்பதை வெளிப்படுத்தி ஜெபிக்கிறான். அப்புறம் என்ன செய்யலாம், நம்ம யாக்கோபு 4 அதிகாரம் 16, 17, 18 வசனங்களில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், நம்ம ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குது. எலியா என்ன செய்கிறான், ஜெபித்தான். 3 வருஷம் என்ன செய்யலை, மழையே பெய்யலை. திரும்ப வந்து ஜெபிக்கிறான். ஜெபிக்கும்போது ஆண்டவர் மழையை கொடுத்தார், பூமி தன் பலனை தந்தது. அப்புறம் 4வது என்னதுன்னா, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். இது எங்கே தான் கொடுத்துருக்கு, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் தான் கொடுக்கப்பட்டு 15வது வசனம், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பாவம் செஞ்சிருந்தானா அந்த பாவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். இதுக்கு தான் உதாரணமாக திமிர்வாதக்காரன், அவனை 4 பேர் தூக்கிட்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறாங்க. ஆண்டவர் அவர்கள் தூக்கிட்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தான் பார்க்குறார். இவனுக்கு ஒன்றும் தெரியல, இவன் திமிர்வாதக்காரனுக்கு ஒன்றும் சரீரம் ஆடாமல் அப்படியே கிடக்கிறான் கட்ட மாதிரி. அப்போ இப்படி கிடப்பதற்கு காரணம் என்ன, இவனுடைய பாவங்கள். உடனே அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவனுக்கு என்ன செய்கிறாரு, அவனை பார்த்து என்ன செய்ய, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி பாவத்தை மன்னித்து அவனை உன் வீட்டுக்கு, அவன் தேவனை மகிமைப்படி எழுந்து நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன்னு ஆண்டவர் சொல்கிறார். இது எதில் இருக்குன்னா, லூக்கா 5ஆம் அதிகாரம் 20லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 24வது வசனம் தான், அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றான். அவன் தேவனை மகிமைப்படுத்தி அப்படியே தன் வீட்டுக்கு போனான். அப்போ அது என்ன, இந்த வசனத்துக்கு சரியாக இருக்குது இல்லையா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியே என்ன செய்யுது, ஆண்டவர் என்ன செய்கிறார், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறார். அவன் உடனே என்ன இது வரைக்கும் அசைய கூட முடியலை. அவர் இயேசுவானவர் யாருடைய விசுவாசத்தை கண்டார், அந்த 4 தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய விசுவாசத்தை கண்டார். அவங்களுக்கு என்ன விசுவாசம், இயேசுவின் இடத்துல கொண்டு போயிட்டோம்னா எப்படியாவது ஆண்டவர் இவனுக்கு சுகம் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி அவர்கள் விசுவாசித்தார்கள். அதே போல் 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கேட்குறான். அப்போ ஆண்டவர் சரி நான் உன் வீட்டுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். சொல்லிட்டு என்ன சொல்கிறான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் அப்படின்னு சொல்கிறான். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு, ரொம்ப ஆச்சரியப்பட்டு நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கூடாது. இது மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. 5வது வசனத்தில் இருக்குது. கப்பர்நகூம்ன்ற இடத்துக்கு வந்தபோது அங்கே அந்த திமிர்வாதக்காரன் கொடிய வேதனையினால் கடுகிறான்னு 100க்கு அதிபதி அவரிடத்தில் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே ஆண்டவர் அங்கே போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போது 8வது வசனத்தில், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தனன் இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கண்டு என்ன சொல்கிறார், ஆச்சரியப்படுறார். 10வது வசனம் பாருங்கள், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அதிசயமாக பண்ணி 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். வீட்டுக்கு வந்து பார்க்க அவன் வேலைக்காரன் நல்ல சுகமாக இருக்கான். அவன்கிட்ட கேட்கும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் அப்படின்னும் போது அது ஆண்டவர் நீ போகலாம், நீ விசுவாசப்படி ஆக்கடவுதுன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால் என்ன செய்தான், அந்த வியாதியஸ்தன் சுகமாகினான். அப்போ விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் நம்ம வரும்போது இந்த விசுவாசத்தை கண்டு கர்த்தர் என்ன செய்கிறார், வியாதியஸ்தருக்கு சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது 4வது, துதித்தலுடன் ஜெபிக்க வேண்டும். யார் ஜெபித்தா, சிறைச்சாலையில் இருந்த பவுலும் சீலாவும். இது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அவங்க ஜெபிக்கும் போது துதித்து பாடி கர்த்தரை அவங்க இருக்கிறது
தொழுமரத்தில் கட்டி அவங்கள சித்திரவதை பண்ணி அங்கே கட்டி வச்சுருக்காங்க. அடுத்த நாள் அவங்கள கொல்லவோ என்ன செய்வாங்களோ அது தெரியாது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தரை துதித்து பாடுங்கள். உபத்திரவத்திலும் கர்த்தரை துதிக்கிற துதி அவர்கள் வாயில் இருந்தது. அவர்கள் அப்படி துதித்த உடனே என்ன செய்யப்பட்டதா? அஸ்திபாரம் அசைந்தது. அப்போ எவ்வளோ ஒரு மகிமை ஜெபிக்கிறதுக்கு. துதித்தலுடன் ஜெபிக்கும்போது அஸ்திபாரம் அசையுது. அவங்க கையில் இருக்க கட்டுகளெல்லாம் அப்படியே தெரித்து போகுது. சிறைச்சாலைக்காரன் இதை பார்த்துட்டு ஓடி வந்து, சில ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஆண்டவன் சொல்ல, முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். 16வது அப்போஸ்தலர் 16:30. ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். 31வது வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் போதும், அந்த குடும்பம் முழுசையும் ஆண்டவர் என்ன செஞ்சிடறார்? ரட்சித்துறார். அதனால் அவன் குடும்பத்தாரை எல்லாரையும் கூட்டி வச்சு எல்லாருக்கும் தேவனுடைய போதனையை கொடுக்க சொல்லி அவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியே அந்த வீட்டார் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று இயேசுவின் மந்தையில் சேர்ந்தார்கள். அப்போது அவங்க துதித்து ஜெபம் பண்ணனால இவ்வளோ பெரிய மேன்மையை பெற்றார்கள். 5வது, சபையார் கூடி ஜெபிக்க வேண்டும். எப்போ சபையார் கூடி ஜெபித்தார்கள்? யாக்கோபை கொலை செய்து விட்டான் ராஜா. அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உடனே பேதுருவையும் என்ன செய்யணும்? கொல்லணும்னு சொல்லி அவனை சிறையில் பிடிச்சி வச்சாச்சு. உடனே சபையார் என்ன செய்கிறாங்க? பேதுருக்காக ஊக்கமாக ஜெபிக்கிற ஒரு வீட்டில் கூடி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபம் அங்கே ஏறெடுக்கப்பட்ட உடனே என்ன செய்கிறார்? ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி, அப்போஸ்தலர் 12:7 சொல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவம். நடு ராத்திரியிலே நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க காவக்காரங்க நடுவில். அப்போ சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் என்ன அறை முழுவதும் வெளிச்சம் வந்தது. அறையில் என்ன செய்யப்பட்டது? ஒரு அசைவு ஏற்பட்டது. தேவதூதன் வந்து பேதுருவை எழுப்பி சீக்கிரமாக எழுந்துரு என்று சொல்லி எழுப்புறான். எழுப்பி அவனை கூட்டிகிட்டு போகிறான். அவன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வான்னு சொல்லி அந்த தூதன் பின்னால் அவன் போகிறான். இப்போ சபையார் கூடி ஜெபிக்கும்போது அடைபட்ட வாசல்கள் 4 அடைப்பு வச்சுருந்தாங்களாம் காவல். அந்த 4 வாசலையும் கடந்து அவன் ஊர் வழியாக வந்து வெளியே போய் அவன் வேறு ஒரு நாட்டுக்கே போயிட்டான். அப்படி கர்த்தர் ஊக்கமான ஜெபம், சபையார் கூடி ஊக்கமாக ஜெபித்தால் கர்த்தருடைய கிரியை இவ்வாறு இருக்கும். அப்போ நம்ம இன்றைக்கி 5 விதமான ஜெபங்களை பற்றி பார்த்தோம். முதலாவது யார் எப்படி ஜெபிக்கலாம்? பலிபீடம் கட்டி ஜெபிக்கலாம். அடுத்தாப்பில் நம்ம எப்படி ஜெபிக்கலாம்? வானத்தின் அக்னியை இறக்கி யெகோவாகிய தேவனே தேவன் என்பதை நிரூபித்து காட்டலாம். அடுத்தாப்பில் அன்னாளை போல தேவ சமூகத்தில் மனங்கசந்து அழுது கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது பொருத்தனையோடு அவள் ஜெபிக்கிறாள். தனக்கு எது தேவை என்பதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஜெபிக்கிறார். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதிலளித்தார். அடுத்தாப்பில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒருவருக்கொருவர் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். ஊக்கமாக ஜெபிக்கும்போது மழை பெய்யணுன்னாலும் அது இயற்கையை கூட நம்ம கட்டுப்படுத்தலாம். அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்குறார். அப்புறம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது பிணியாளிகளையும் சுகப்படுத்தலாம். அதான் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இந்த கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செஞ்சிருந்தால் கூட நம்மளால் மன்னிக்க முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவனுக்கு அந்த தண்டனை, அதாவது அந்த வியாதி என்னும் தண்டனை நின்று அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அப்படி ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். அடுத்தாப்புல துதித்தலோடு கர்த்தருக்கு டெய்லி நம்ம காலையில் எழும்பி கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் துதித்து கர்த்தரை ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நம் நடுவிலே வந்து நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்கிறார்? பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். அவங்க அப்படி துதித்து பாடினதுனால சிறைச்சாலைக்காரன் முதல்ல அந்த கைதிகளுடைய கையில் இருக்கிறதெல்லாம் கட்டுகள்லாம் முதல்ல தெரித்தது. ரெண்டாவது நம்ம பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் சிறைச்சாலைக்காரன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் அவன் குடும்பத்தாரும் ஞானஸ்நானம் பெற்று இயேசுவின் மந்தையில்
சேர்ந்தார்கள். கடைசியாக சபையார் கூடி ஜெபிக்கும்போது அடைபட்ட வாசல்கள், செய்ய முடியாது என்று இருந்த காரியங்களையும் கூட என்ன செய்யலாம், செய்யக்கூடிய தன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபத்தின் மேன்மை என்ன என்பதை நாம் பார்ப்போம். யாபேசின் ஜெபத்தை தேவன் கேட்டு அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு கொடுத்தார். அப்புறம் சாலமோன் கர்த்தரிடத்தில் ஞானத்தை மட்டும்தான் கேட்டான். அவன் கேட்காததையும், அது அவருக்கு உகந்த ஜெபமாக இருந்ததினால் அவன் கேட்காததையும் கர்த்தர் கொடுக்கிறார். அப்புறம் ஊக்கமாய் எலியா ஜெபித்ததுனால தடைபட்டு நின்ன மழை வர்ஷிக்க பண்ணினார். அப்புறம் 2-3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். இது மத்தேயு 18-19 வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. 5வது, விசுவாசத்துடன் ஜெபிக்கும்போது பிணியாளிகளுக்கும் சுகம் கிடைக்கும். அந்த பிணி வந்ததற்கு காரணமான பாவத்தையும் கர்த்தர் மன்னித்து அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். இவ்வாறு கர்த்தரிடத்திலிருந்து நாம் மேன்மையை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். கடைசியாக சபையாக கூடி ஜெபிக்கும் போது விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். இப்போ நம்ம யாரெல்லாம் ஜெபித்தார், எப்படியெல்லாம் ஜெபிக்கலாம், ஜெபத்தின் மேன்மை என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஜெபத்தின் மேன்மை இந்த தலைப்பில் இந்த 3 பாயிண்ட்டு நம்ம தியானித்தோம். யாரெல்லாம் ஜெபித்தா? ஆபிரகாம். நான் 5 பேர் தான் எடுத்தேன். ஆபிரகாம், மோசே, அன்னாள், சாலமோன், யாபேஸ். இந்த 5 பேர் ஜெபித்தார்கள். எப்படி ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும்? ஆபிரகாம் போல பலி செலுத்தியும் ஜெபிக்கலாம். எலியாவை போல அக்னியை வைத்து எதிரிகளையெல்லாம் அழித்து போடலாம். அப்புறம் ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தாய் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அதுக்கப்புறம் சபையாராக கூடி ஒருமனப்பட்டு, இங்கே 2-3 பேர் கூடி என் நாமத்தினால் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன், அவர்கள் வேண்டி கொண்டதை அப்படியே நடக்கும்ன மாதிரி நம்ம என்ன செய்யணும், கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் நடக்காத காரியங்களையும் நடக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபம் செய்வதால் கிடைக்கும் மேன்மைகள் என்ன? மேன்மையெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்கள். சாலமோனுடைய ஜெபம் கர்த்தருக்கு உகந்ததாக இருந்ததால் அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, அவன் ஞானத்தை மட்டும்தான் கேட்டான். ஆனால் அவன் கேட்காததையும் கர்த்தர் கொடுக்க, கேட்காத மகிமை, ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனை உயர்ந்த ஒரு அரசனாக மாற்றினார். யாபேஸ் திட்டமாக 5 காரியங்களை கேட்டான். கர்த்தர் அதை கேட்டு அதன்படி அவனுக்கு அருளி செய்தார். ஒருமனப்பட்டு ஜெபித்தா பிதா என்ன செய்வாரா? நம்ம வேண்டிக் கொண்டதை அப்படியே கொடுப்பார். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது வியாதியும் நீங்கும், நம்முடைய பாவங்களும் நீக்கப்படும். எலியா போல ஊக்கமாக ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம 3 தலைப்பில் பார்த்தோம். ஜெபம் செய்து வெற்றி பெற்றவர்கள் 5 பேர். ஆபிரகாம், மோசே, அன்னாள், சாலமோன், யாபேஸ். அப்புறம் எப்படி ஜெபத்தை ஏறெடுக்கலாம், ஜெபம் செய்வதால் கிடைக்கும் மேன்மைகளும் மகிமைகளும். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ தடவை இந்த ஜெபத்தை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நீங்கள் அந்த ஜெபத்தின் மேன்மையை எங்களுக்கு விளக்கி காண்பித்தீர். அதற்காக மக்கள் நன்றி அப்பா. யாரெல்லாம் ஜெபித்தார்கள், அவர்கள் எப்படியெல்லாம் ஜெபித்தார்கள் என்பதை நாங்கள் தியானித்தோம் அப்பா. உமக்கு உகந்த ஜெபமாக உம்மை முழு மனதோடு கர்த்தாவே ஜெபிக்கும் பொழுது, துதித்து பாடி உம்மை ஜெபிக்கும் பொழுது நீர் அந்த ஜெபங்களை ஏற்றுக்கொள்கிறீரப்பா. ஆண்டவரே, விசுவாசத்தோடு உம்மிடத்தில் கேட்க வேண்டும் என்பதை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர் சுவாமி. ஊக்கத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஜெபம் எவ்வளவு விசேஷமானது. கண்ணீரோடு போராடி மனங்கசந்து அழுது ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் கேட்டதை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாமும் அவர் விரும்பியபடி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு இம்மட்டும் காத்து கொடுத்தீரப்பா. நீரே தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் ஜெபத்தின் மேன்மை பற்றி தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.